Hi, hello, welcome back to my channel. நான் உங்க சிந்து solo traveler from Kashmir. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல காஷ்மீர் டூரிசம்ல இருக்க ஸ்கேம் பத்தி தான் பேச போறோம். எனி டைம் நீங்க காஷ்மீர் வரீங்க அப்படினா ஈஸியா நீங்க எல்லா விஷயத்தையும் டீல் பண்றதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நான் சிந்து, நான் வந்து காஷ்மீர்ல தான் 3 வருஷத்துக்கு மேல இருக்கேன். இங்க வந்து நான் டிராவல் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ரெஸ்டாரண்ட் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க காஷ்மீர் வரீங்க அப்படினா கீழ இருக்க மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பரோட சேர்ந்து நம்மளோட டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நானுமே உங்ககிட்ட பேசுவேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டூரிசம் அப்படின்னாலே ஸ்கேம் வந்து கண்டிப்பாக இருக்கும். நாட் ஓன்லி காஷ்மீர், எல்லா பிளேஸ்லேயும் சேம் தான். ஸோ காஷ்மீரில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டில் வந்து இறங்குவீங்க இல்லையா, ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் அரைவல் ஆவீங்க இல்லையா, அரைவல் ஆகும்போது உங்களுக்கு உங்கள் டிரைவர் வந்து வெயிட் பண்ணுவாங்க, ஆர்எல்ஸ் உங்களோட ட்ராவல் ஏஜென்ட் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஓகே, எய்தர் டிரைவர் ஆர்எல்ஸ் ட்ராவல் ஏஜென்ட் வந்து வெயிட் பண்ணுவாங்க. அந்த டைமில் பக்கத்தில் 2-3 பேர் ட்ராலியோடு நின்றுட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, ஓகே ட்ராவல் கம்பெனி தான் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டிரைவரோ இல்லை ட்ராவல் ஏஜென்ட் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த ட்ராலி பீப்புள் யார் அப்படின்னா, அங்கே ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுற பீப்புள், லேபர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் லக்கேஜ் வந்து வாங்கன்னு சொல்லும் போதே வந்து உங்கள் லக்கேஜை வாங்கி அழகாக ட்ராலியில் வைப்பாங்க. நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா, ஓகே நம்மளை கேட்காமலே நம்மளோட லக்கேஜை எடுத்து வைக்கிறாங்களே, ஓகே மேபி அவங்க வந்து நம்ம ட்ராவல் கம்பெனியோட பீப்புளாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி நீங்களும் விட்டுருவீங்க. அவங்க அழகாக உங்கள் கூடவே வந்து கார் வரைக்கும் வந்துட்டு மேலே ஏற்றிடுவாங்க. ஆக்சுவலி அவங்க ஹெல்ப் தான் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கலாம் சொல்லலை. பட் நம்மக்கிட்ட பர்மிஷனை கேட்க மாட்டாங்க. அவங்க எடுத்து வைக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரியே எடுத்து வச்சுட்டு கார் மேலே வந்து வச்சுட்டு ஆளுக்கு 100 ரூபாய் வாங்கிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஐயோ என்னடா வந்தோடனே 500 ரூபா பிடிங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் டிரைவரையோ இல்லை ட்ராவல் ஏஜென்ட்டையோ நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா, டக்குன்னு யாராவது ட்ராலி கொண்டு வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேளுங்க, இவங்க வந்து நான் உங்களுக்கு வேண்டியவங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு சொல்லி கேளுங்க. இல்லை ஹெல்ப்பிங்கா, இல்லை காசு கேட்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ராலியில் உங்களோட லக்கேஜை வைங்க. லக்கேஜ் எல்லாம் மிஸ் ஆகாது, பட் ஸ்டில் அழகாக கொண்டு போய் வச்சுட்டு அவங்க காசு உங்ககிட்ட வாங்கிடுவாங்க. ஸோ இது வந்து நான் ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இப்போ தான் ஞாபகம் வந்தது, அதனால சொல்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு இறங்கினோடனே நடக்கிற ஸ்கேம். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ரெண்டாவது ஸ்கேம் என்னன்னு சொல்கிறேன், ஷிகாரா ரைடு. ஏன்னா நம்மளோட கெஸ்ட்டே வரும்போது நான் வந்து அவங்களுக்கு பேக்கேஜ்லேயே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவேன் ஷிகாரா ரைடு. ஏன்னா தனியாக போனாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் நடக்குது. என்னென்னு நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம்னா வெறும் 300 ரூபா தாங்க, 400 ரூபா தாங்கன்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அப்படி ஒரு லைன் மட்டும் சுற்றிட்டு அங்கே வந்து அது இருக்குது, இங்கே வந்து இது இருக்குது, நான் உங்களை கூட்டிகிட்டு போட்டுமா, வெறும் 500 ரூபா தான் எக்ஸ்ட்ரா, வெறும் 1000 ரூபா தான் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம என்ன நினைப்போம், ஓகே நம்ம ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், பிளேஸை மிஸ் பண்ண வேண்டாம், நம்ம பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பே பண்ணிடுவீங்க. 300 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி 3000 ரூபா 4000 ரூபா வரைக்கும் உங்ககிட்ட வந்து வாங்கிடுவாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்கேம் நடக்கிறது ஷிகாரா ரைடில். அண்ட் ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன், என்னோடதுலேயே சொல்கிறேன். என்னோட பேக்கேஜில் நான் என்ன பண்ணுவேன்னா 1 hour ரைடு அப்படின்னு சொல்லி நான் இன்க்ளூட் பண்ணிவிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்களாம் நம்ம கெஸ்ட்டுக்கிட்ட வந்து காசு வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் 1 hourன்னு சொல்லி நான் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவேன். விஷயம் என்னென்னா, தால் லேக் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் ரவுண்டு தான் எல்லா ஷிகராவும் வந்து போகும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட கெஸ்ட்டு, ஏன்னா என்னோட கெஸ்ட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா, உட்கார வச்சுட்டு மூவ் பண்ணும்போது கேட்பாங்க, இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் கூட பார்க்கலாம், ஏன் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி அழகாக பேசுவாங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஓகே அதையும் கவர் பண்ணிடலாம், பரவாயில்ல எவ்வளோ எக்ஸ்ட்ரா அப்படின்னா 1000 ரூபா தான் எக்ஸ்ட்ரா அப்படிம்பாங்க. நாங்கள் ஆல்ரெடி 2000 ரூபாய் கிட்ட பே பண்ணியிருப்போம் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அவன் எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் வாங்கி அவங்க கெஸ்ட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நோ நீட் டு இன்ஃபார்ம், எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, அவங்களே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. விஷயம் என்ன ஸ்கேம்ங்கிறது நான் சொல்லிடுறேன். அதே சேம் ரவுண்டு தான், 1 hour போனாலும் அதே ரவுண்டு தான், 1.5 hour போனாலும் அதே ரவுண்டு தான். எப்படி சிந்து அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ரொம்ப பொறுமையாக ஓட்டிகிட்டு போவாங்க. அதாவது ப்ராப்பரான ஸ்பீடில் போகிறத விட்டுட்டு அப்படி பொறுமையாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டு இருக்கும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் நிற்கும், அப்புறம் லைட்டாக மூவ் ஏன்னா 1.5 மணி நேரத்தை வந்து கடத்துவாங்க. அந்த ஒரு ரவுண்டை வந்து 1.5 மணி நேரத்தை கடத்தி உங்கள்கிட்ட வந்து காசு எக்ஸ்ட்ரா வாங்கிடுவாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வராங்க, 1 day 2 days மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு
என்னமோ நம்மளுக்கு எல்லாமே காஷ்மீர் பற்றி தெரியுங்கிற மாதிரி வீடியோ போட்டுட்டு போயிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு வர பீப்புள் வந்து நிறையா சஃபர் ஆகுறாங்க. ஸோ அதனால தான் நான் தெளிவாக இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். யூஸ்வலாக நம்ம கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்லிவிடுவேன். இதெல்லாம் இங்கே தான் பே பண்ணணும், இதெல்லாம் பண்ணிடணும், இதெல்லாம் செய்யாதீங்க, என்ன சொன்னாலும் இந்த ஆன்சரை கொடுங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிடுவேன். அதுதான் நம்மளோட பேக்கேஜில் உள்ள ஸ்பெஷல் சர்வீஸ் ஆக்சுவலி அது. ஓகே, நான் பேக்கேஜ் பற்றி பேசலை, நான் ஸ்கேம் பற்றி தான் பேசுகிறேன். ஸோ நீங்கள் பேக்கேஜ் எடுக்காட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் பேசி ஷிகாரா ரைடு போங்க. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் போகிறீங்க அப்படின்னா அது உங்களோட சாய்ஸ். இன்கேஸ் நீங்கள் லோக்கலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் பே, நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் வரீங்க, இல்லை இந்த இடத்துலலாம் வந்து காசு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. 3வது ஸ்கேம் என்ன அப்படின்னா ஹார்ஸ் ரைடு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 200 மட்டும் கொடுங்க, 300 மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் ஷிகாரா ரைடு மாதிரியே தான் இந்த ஹார்ஸ் ரைடும் வரும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது 300 ஆரம்பிப்பாங்க, கொஞ்ச தூரம் போயிட்டு மேடம் இங்கே ஃபோட்டோ எடுங்க, இதுதான் பாயிண்ட்டு, இதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் சோன்மார்க் போகிறீங்க இல்லை பஹல்காமில் ஏதாவது ஒரு பிளேஸு போகிறீங்க அப்படின்னா போகும்போது சொல்லுவாங்க போகிற வழியில் 2-3 பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்லலாம் நீங்கள் இப்போ கவர் பண்ணணும்னா இந்த அமௌண்ட் வரும் அப்படிம்பாங்க. ஆனால் அது எல்லாமே ஆண்டி வேலை தான் இருக்குது. அது எல்லாமே தனித்தனியாக போகிறது கிடையாது, எல்லாமே ஆண்டி வேலை தான் இருக்குது. அதனால் ரொம்ப தெளிவாக இருங்க. நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இதுதான் என்னோட ஏஜென்ட் வந்து இதுதான் சொன்னாங்க, என்னோட ட்ராவல் ஏஜென்ட் இதுதான் சொன்னாங்க, இந்த அமௌண்ட் மட்டும் தான் நான் பே பண்ணுவேன், அப்போ இல்லைனா கால் பண்ணுங்கள் அவங்களுக்கு அப்படின்னு தெளிவாக பேசுங்க. ஏன்னா என்னோட கெஸ்ட்டெல்லாம் நான் அப்படி தான் ஆக்சுவலி சொல்லுவேன். இன்கேஸ் ₹1 அவன் எக்ஸ்ட்ரா கேட்குறான்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்களாக வந்து டிப்பு கொடுக்கலாம். இப்போ நம்மளாம் வந்து ஓகே நம்மள்ட்ட காசு இருக்குது, ஒரு லோக்கலுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளாக கொடுக்கலாம். பட் நம்ம முட்டாளாக வந்து ஆகி அதை கொடுக்கக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக இருங்க. ஸோ ஹார்ஸ் ரைடுங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்டை கவர் பண்ணுவோம், இதெல்லாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. 2வது என்னென்னா யூனியனில் ப்ராப்பரான யூனியன் ஸ்டாண்டில் ஹார்ஸ் எடுங்க எப்போவுமே. ஏன்னா ஒரு சில ஹார்ஸ்லாம் யூனியனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. மலையில் போகும்போது எங்கேயாவது உருண்டுருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நான் இதை சொல்கிறேன். ப்ராப்பரான யூனியன்லேருந்து நீங்கள் ஹார்ஸ் எடுங்க. அந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் போர்டில். ₹2000 ₹2500 போட்டிருப்பான். அதில் நீங்கள் அடித்து பேசலாம். ₹1500 ₹1000 கூட நீங்கள் அடித்து பேசலாம். ஆனால் ஒருத்தன் வந்து சடனாக வந்துட்டு ₹300 மட்டும் கொடுக்குறேன், நீங்கள் வாங்க ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா டக்குன்னு போயிடாதீங்க. ஏன்னா அதை ட்ரெயின் பண்ணாத குதிரையாக இருக்கும். நான் புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸில் புஷ் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு குதிரையை வந்து கொண்டாந்து விட்டுருவான். ஸோ இதெல்லாம் உங்களோட ட்ராவல் ஏஜென்ட் பர்சன் கிட்டேயுமே வந்து கொஞ்சம் தெளிவாக பேசிக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் ஹார்ஸ் ரைடோட மெயின் விஷயம். ஸோ அண்டு 4வது ஸ்கேம் என்னன்னு சொல்லிடுறேன். நிறைய பேர் ஸ்ரீநகர் வந்தோன்னே ஸ்ரீநகரில் தால் லேக்லேயோ இல்லை அதர் பிளேசஸ்லேயோ வந்து வால்நட்டு, சாஃப்ரான், பாதாம் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்குது, நம்ம வெளியில் ரேட்டில் வாங்க வேண்டாம், ஸ்ரீநகர்லேயே ₹100 ஈவன் சாஃப்ரான் இருக்கு இல்லையா, குங்குமப்பூவோட கவர்மெண்ட் ரேட்டு ₹250 ₹350. ஓகேங்களா, அது வந்து ப்ராப்பரான குங்குமப்பூ. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிரையான்ஸு, தேங்காய் நார், அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவரோட அந்த நாரெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கலர் பண்ணி ஸ்ரீநகரில் இந்த மாதிரி நிறையா நடக்குது. அதுதான் உண்மை. நீங்கள் எங்கே வாங்கணும் சாஃப்ரான் அப்படின்னா ஒன்று நீங்கள் பாம்பூரில் வாங்கலாம். பாம்பூருங்கிறது வந்து அங்கே விளையிற இடம். மேபி அவங்க வந்து உங்களுக்கு ஒரு 2nd குவாலிட்டியோ இல்லை 3rd குவாலிட்டியோ அட்லீஸ்ட் ஒரிஜினல் கொடுப்பாங்க. ஆனால் ஸ்ரீநகரில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எல்லாரையும் சொல்லலை, பட் 90% பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கேம் தான் பண்ணுறாங்க இந்த விஷயத்தில். ஏன்னா நான் இங்கே இருக்கேன் இல்லையா, நான் நிறைய பார்க்குறேன். நிறைய பேர் வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்ட காமிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போவாங்க. வெளியிலேருந்து கெஸ்ட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் வருவாங்க இல்லையா, அவங்களாம் சொல்லிட்டு போவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்று உங்கள் ட்ராவல் ஏஜென்ட் கிட்ட தெளிவாக பேசணும் எங்கே நாங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது. 2வது என்னென்னா உங்கள் டிரைவர்கிட்டையும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசி சொல்லுங்கள், இந்த மாதிரி எங்கே வாங்கினா நல்லதாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு எல்டர் பர்சனுக்கு கொடுக்கணும், கிட்ஸுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்க கொஞ்சம் ப்ராப்பரான பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இங்கே வந்து டிரைவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களோ அங்கே தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து உங்களால் அதர் ட்ராவல் ஏஜென்ட் வந்து உங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது. பட் மறுபடியும் பிஸ்னஸ் பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னோடய கெஸ்ட் கிட்ட நான் சொல்லிவிடுவேன் இங்கே மட்டும் வாங்குங்க, எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடுங்க அப்படிங்கிறதெல்லாம் சம்டைம்ஸ் சொல்லிவிடுவேன். சம்டைம்ஸ் என்னோட டீம் இருக்காங்களே, என்னோட டீம் பீப்புள் கிட்டலாம் வந்து நான் சொல்லிவிடுவேன் இங்கே மட்டும் தான் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும், இங்கெல்லாம் கூப்பிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வெளியில் ஏதாவது ஏஜென்ட் கிட்ட வந்து வரீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸ்ரீநகரில் ஈவன் வால்நட்டெல்லாம் ரொம்ப கம்மி ரேட் இருக்கும், பாதாம் ரொம்ப கம்மி ரேட் இருக்கும். ஆனால் ஒரு வாரத்தில் அப்படி பொடி பொடியாக ஆகிடும், ஒரு மாதிரி மக்கி போன மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பாம்பூரில் ப்ராப்பரான ட்ரை ஃப்ரூட் ஷாப்பில் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபார்மர்ஸ், அட்லீஸ்ட் அவங்க வந்து பண்ணவே மாட்டாங்க ஸ்கேம் அப்படின்னு கிடையாது, அவங்களும் பண்ணுவாங்க. பட் கம்பேர் டு ஸ்ரீநகர் பாம்பூர் வந்து பெட்டர்.
ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா கவர்மெண்ட்டில் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வாங்குறது பெட்டர். ஸோ இங்கே வந்து வாங்கினீங்கன்னா என்னென்ன வாங்கலாம்னு சொல்லிடுறேன். பாதாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம சவுத்தில் கிடைக்கிறது வந்து கலிஃபோர்னியா பாதாம். ஆனால் இங்கே காஷ்மீரில் வந்து மும்ரா பாதாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மும்ரா பாதாம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் இருக்கும், ரொம்ப ஆயிலியாக இருக்கும். அவங்களே ப்ரெஸ் பண்ணி காட்டுவாங்க, அந்த ஆயிலே வரும். ஸோ அந்தளவு குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் வால்நட் குவாலிட்டியாக இருக்கும். சாஃப்ரானும் வந்து ப்ராப்பராக குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்குவோங்க. சாஃப்ரானோட கவர்மெண்ட் ரேட்டுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஈவன் ஆன்லைனில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ரேட் ஜேகே டூரிசம் சாஃப்ரான் ரேட்டுன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடித்து பேசிக்கலாம். பார்கெயின் பண்ணுங்க, எங்கே போனாலும் பார்கெயின் பண்ணுங்கள், அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த ஸ்கேம் என்னன்னு சொல்கிறேன். ஷால், பாஷ்மினா ஷால். ஏன்னா நிறைய பேர் வந்து 200 ரூபாய்க்கெல்லாம் பாஷ்மினா ஷால் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட கெஸ்ட்டே வந்துட்டு ஆக்சுவலாக பாஷ்மினா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய் ஸ்டார்டிங் ரேஞ்சு. அதிலும் வந்து பாஷ்மினா எப்படி கலந்துருப்பாங்க அப்படின்னா 80% வந்து காட்டனு, காட்டன் கிடையாது, காட்டன் ப்ளஸ் உல், நார்மல் உல் கலந்துருப்பாங்க. 20% ஆர் 10% மட்டும்தான் உங்களுக்கு பாஷ்மினா, பியூர் பாஷ்மினா கலந்துருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பாஷ்மினா நிறைய கலந்துருக்காங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் நிறையா ஆக 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 ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக 10,000 ரூபாய்க்கு குறைச்சி உங்களால் பாஷ்மினா ஷால் வாங்க முடியாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய வந்து பஞ்சாபில் அம்ரிஸ்டர்னு ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா, அங்கே போய் நிறைய பஞ்சாபி ஷாலை வாங்கிட்டு வந்து இங்கே அதை காஷ்மீரி ஷால்னு சொல்லி நிறைய பேர் விற்கிறாங்க. 200 ரூபா 250 ரூபாய்க்கெல்லாம் விற்கிறாங்க. ஆக்சுவலி அங்கே போனால் அது 60 ரூபா 70 ரூபா தான் அந்த ஷாலு. ஸோ காஷ்மீரில் வந்து இவ்வளோ ரேட்டுக்கு அதை விற்கிறாங்க. பட் இதை நான் யாரோட வாழ்வாதாரத்தையும் இது பண்ணல. பட் இதனால நம்மளும் முட்டாளாகக்கூடாது இல்லையா. ஸோ அதனால தான் ஏன்னா என் பீப்புள் வந்து வராங்க, காஷ்மீருக்கு வராங்க. நான் வீடியோ போடுறேன், என் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் காஷ்மீர் வராங்க. வந்துட்டு இங்கே வந்து ஏமாந்து போகும்போது அதுக்கு நானுமே பொறுப்பு. ஸோ அதனால தான் இதெல்லாம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா ஐ வாண்ட் டு சப்போர்ட் லோக்கல் பீப்புள் அஸ் வெல் அண்ட் ஐ வாண்ட் டு சப்போர்ட் மை பீப்புள். ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க என்னை நம்பி. ஸோ அதனால தான் இந்த விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் 200 ரூபா 300 ரூபாய்க்கு ஷால் வாங்குறது ஓகே. இன்கேஸ் யாருக்காவது கிஃப்ட் கொண்டு இருந்தாங்க காஷ்மீர்லேருந்து நான் வாங்கினேன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஆனால் பாஷ்மினான்னு சொல்லாதீங்க. ஏன்னா பாஷ்மினாங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒன்று. கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய்க்கு தான் உங்களுக்கு பியூர் பாஷ்மினா 100% கிடைக்கும். ஆனால் 100% வந்து வாங்கினீங்க அப்படின்னா அது அப்படின்னா பஞ்சு மாதிரி இருக்கும் வந்தது. இது வந்து உங்களுக்கு நார்மலாக இங்கே மார்க்கெட்டில் கொடுக்குறது ஊலில் தான் கொடுக்குறாங்க. இன்கேஸ் கிஃப்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 250 ரூபாய்க்கு வாங்கி காஷ்மீர் ஷால்னு கொடுங்க. ஆனால் பாஷ்மினா ஷால்னு கொடுக்காதீங்க. அதுவும் எங்கெங்கே ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. மேபி நான் போட்டதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்கேம் வந்து ரொம்ப ஃபன்னான ஸ்கேம். ஏன்னா வின்டரில் வரவங்க வந்து ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா தான் எல்லாமே இல்லையா. சோஷியல் மீடியாவில் என்ன பார்க்குறோமோ அதை அப்படியே நம்ம நம்பிட்டு வந்து நேர்லேயும் அதே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரோம். அதை மட்டும் தயவுசெய்து அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதிங்க. சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்குறது 10% கூட கரெக்டு கிடையாது. ரியாலிட்டி டோட்டலி வேறு. அதனால் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. டூ மச் எக்ஸ்பெக்டேஷனோடு வராதிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ட்ரங் வாட்டர் ஃபால்ஸ், அதாவது குல்மார்க்கு பக்கத்தில் இருக்க ட்ரங் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு பிளேஸ் இருக்குது ஓகேங்களா. நிறைய பேர் இங்கே வந்து வரும்போது நாங்கள் ட்ரங் வாட்டர் ஃபால்ஸும் போகணுங்க, நாங்கள் வந்து செக்லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம், இந்த பிளேஸ்லாம் போகணும், அதில் வந்து ட்ரங் வாட்டர் ஃபால்ஸும் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் இல்லைங்க அங்கே ஸ்னோ இல்லை. எப்போ ட்ரங் வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னா ஸ்னோஃபால்ஸ் சடனாக ஸ்னோஃபால் கொட்டும் இல்லையா. ஸ்னோஃபால் கொட்டிட்டு அடுத்த ஒரு வாரத்துக்கு தான் அந்த ஒரு வாரம் கூட கிடையாது. இன்கேஸ் வெயில் அடிச்சுன்னா அதுவுமே மெல்ட் ஆகிடும். ஸோ ஸ்னோஃபால் கொட்டிட்டு ஒரு 5லேருந்து 6 நாளுக்குள்ளே மட்டும்தான் அந்த வாட்டர் ஃபால் வந்து ட்ரங் வாட்டர் ஃபால் மீன்ஸ் லைக் ஃப்ரீசிங், ஒரு மாதிரி ஐஸோடு சேர்ந்து வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கும். எல்லா டைமும் அப்படி இருக்காது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா அது வாட்டர் ஃபாலே கிடையாது. ஏன்னா நம்ம சவுத் பீப்புள் நம்மளுக்கு தெரியும் வாட்டர் ஃபால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். அது வாட்டர் ஃபாலே கிடையாது. மேலே ஒரு மோட்டர் மாதிரி வச்சு அந்த மோட்டர்லேருந்து தண்ணி விடுறாங்க மேலேருந்து. அந்த தண்ணி மலையிலேருந்து விழுறது வந்து ஃப்ரீஸாக இருக்கும்போது போகுது. இன்கேஸ் நீங்கள் ட்ரங் வாட்டர் ஃபால்ஸ் சம்மரில் விசிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த மோட்டரையே நீங்கள் பார்க்கலாம். பம்பு செட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்து வாட்டர் ஃபாலே கிடையாது, அது பம்பு செட்டு. நிறைய பேர் அதை என்ன சொல்கிறது, ஏன்னா சம்டைம்ஸ் வின்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் பிஸ்னஸ் இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கார்லாம் உள்ளே விட மாட்டாங்க. நீ 2,500 ரூபாய்க்கு தனியாக கார் எடு, இல்லை 2,000 ரூபாய்க்கு தனியாக கார் எடு, இல்லைனா அந்த பைக் இருக்கும் இல்லையா ஸ்னோ பைக், அதே எடு 2,500 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி நம்மளை புஷ் பண்ணி எடுக்க வச்சு அங்கே போனால் அங்கே ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த காசெல்லாம் வேஸ்ட்டு தான் இல்லையா. நீங்கள் எப்போவுமே உங்கள் ட்ராவல் ஏஜென்ட் கிட்ட பேசுங்க. இன்றைக்கி வந்து ட்ரங் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, கரண்ட்லி எப்படி இருக்குங்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க.
கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மணியை. நான் ஜஸ்ட் லைக் தட் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்து அந்த பிளேஸை நான் கண்டிப்பாக விசிட் பண்ணணும் அப்படின்னு போய் ஏமாந்து போகாதீங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப ஃபன். ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன், டேய் இது வாட்டர் ஃபாலே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த ஸ்கேம் என்ன அப்படின்னா கைடு. அதாவது இன்கேஸ் பல்காம் போகிறீங்க, குல்மார்க் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து சடனாக உங்களுக்கு ஒரு கைடை வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வேணுங்கிறீங்களோ வேணாங்கிறீங்களோ அந்த கைடை வந்து கொடுத்துருவாங்க. இல்லை கைடு இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக எடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. யார் எடுக்கலாம் கைடு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இன்கேஸ் உங்ககிட்ட குழந்தைங்க இருக்காங்க, கிட்ஸ் இருக்காங்க, கையில் பிடிச்சிக்கிற மாதிரி கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்க கைடு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் கிட்ஸை வந்து சேஃபாக பிடிச்சிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா பேக் நிறைய போட்டுட்டு உங்களால் நிறைய என்ஜாய் பண்ண முடியாது, உங்களால் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும், அப்போதைக்கு பேக் அங்கங்கே வச்சுட்டு போய் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஹெல்ப்புக்கெல்லாம் உங்களுக்கு கைடு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கைடு வந்து கம்ப்ளீட்டாக நோ யூஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி கைடு வந்து யூஸ்ஃபுல் தான். பட் ஸ்டில் அமௌண்ட் அங்கே போய் நீங்கள் சின்ன சின்ன ரைடு வந்து நீங்கள் பேசுவாங்க இல்லையா, அப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் அங்கே போகிறீங்க, குல்மார்க் போகிறீங்க, அங்கே வந்து ஸ்கீ வந்து ஒரு 1 hour பண்ணணும், நான் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கீ பர்சன் கிட்ட நீங்கள் தான் பார்கெயின் பண்ணணும். நீங்கள் கைடை விட்டு பேச வச்சிங்க அப்படின்னா அவனுக்கும் உள்ள காசை வந்து அதில் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவான். ஸோ அதில் வந்து உஷாராக இருங்க. இன்கேஸ் கைடு வந்து நோன் பர்சனாக இருந்தாலுமே பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன்னா சம்டைம்ஸ் இது நடக்கிறது தான். ஏன்னா இவங்களுக்கு வந்து டூரிசம் தான் மெயின் இன்கம். ஸோ அதனால அவங்க இது பண்ணுவாங்க. பட் ஸ்டில் பார்கெயின் பண்ணுறது நீங்கள் பண்ணுங்கள். கிட்ஸை வச்சுருக்கீங்க, இல்லை பேக் நிறைய வச்சுருக்கீங்க, இல்லை உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் எடுக்கணும், இந்த மாதிரிலாம் ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கைடு வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கைடு வந்து இட்ஸ் நாட் கம்பல்சரி. பட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் லோக்கல் ப்ளீஸ் டேக் கைடு. ஏன்னா கைடு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க பேக் கேரி பண்ணுறதுக்கு, கிட்ஸை வந்து சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு, ஃபோட்டோகிராஃபியோலாம் வந்து எடுக்கிறதுக்கு. ஸோ தட்ஸ் இட். ஏன்னா இதுதான் நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். அடுத்த ஸ்கேம் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கேம். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னுமே ஏமாந்து போயிட்டுருக்காங்க காஷ்மீர் வந்துட்டு. என்ன அப்படின்னா ஃபோட்டோகிராஃபி. என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாக இப்போ நீங்கள் ஒரு ஹார்ஸ் ரைடு போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ரைட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சும்மா ஒரு ரேண்டமாக வந்து 2-3 பேர்சன் வந்து கேட்பாங்க, மேடம் நான் ஃபோட்டோ எடுக்கட்டுமா, வெறும் 10 ரூபா தான் 20 ரூபா தான் அப்படிம்பாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா ஓகே 10 ரூபா 20 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எடுங்கன்னு சொல்லிடுவோம், இல்லை எடுங்கன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் அவன் எடுத்ததுக்கப்புறம் இத்தனை ஃபோட்டோ தான் எனக்கு வேணுங்கிறது கிடையாது. அவன் எத்தனை ஃபோட்டோ எடுத்தனோ எல்லாத்துக்கும் பில் போட்டு உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு தான் விடுவாங்க. 1. 2வது விஷயம் வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க வேண்டாம், என்கிட்ட கேமரா இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஓகே, ஆனால் அவன் கூடவே வருவான், அவன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஆக்சுவலி நீங்களும் வந்து சரி அவன் எடுக்கிறான்ட்டு நார்மலாக ஸ்மைல் பண்ணுவீங்க. ஏன்னா யூஸ்வலாக நம்ம ஆளுங்கெல்லாம் வந்தால் கொஞ்சம் ஸ்வீட்டு தான் நம்ம ஆளுங்க, ஸ்மைல் பண்ணுவாங்க. அது உங்களுமே தான் ரொம்ப ஸ்வீட். இங்கே உள்ளவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எப்படி சொல்கிறது, அவங்களுக்கும் நம்மளுக்கும் பல வருஷம் பந்தம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து பேசுவாங்க, மேம் இந்த பக்கம் திரும்புங்க, மேம் இந்த பக்கம் திரும்புங்க, மேம் இப்படி கை நீட்டுங்க, அழகாக இருக்குது இந்த ஸ்டில்லு மட்டும், இந்த ஸ்டில் மட்டும் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு ஃபைனலாக அந்த எண்டு பாயிண்ட் நீங்கள் ஹார்ஸில் போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கன்னா அவன் சுற்றி ஃபோட்டோ எடுப்பான். நீங்கள் உங்களோட பர்மிஷன் இல்லாமலே எடுத்து முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுவான், அந்த பாருங்க இந்த ஃபோட்டோன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, இல்லைங்க வேண்டான்னு சொல்லிட்டோம்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் விட்டுருவான். இல்லைங்க நான் சொன்னேன் இல்லையா ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக சொன்னீங்க அப்படின்னா பில்லு போட்டுருவான். பில்லு போட்டுட்டு உங்களோட ஹோட்டலுக்கே வந்து உங்கள்கிட்ட இருந்து அமௌண்ட்டை வந்து அவன் கலெக்ட் பண்ணிட்டு தான் விடுவான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய பேர் வின்டர் வரும்போது எக்ஸ்ட்ரீமாக வந்து ஸ்னோ எப்போவுமே கொட்டிக்கிட்டு இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. இங்கேயுமே சம்மர் இருக்குது, வின்டர் இருக்குது, ஆட்டம் இருக்குது, ஸ்ப்ரிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சீசன் இருக்குது. எல்லா டைமும் ஸ்னோ அவைலபிள் இருக்காது. ஏன்னா ரீசெண்டாக இப்போ நான் போன மாதம் வந்து நான் ஒரு குரூப் வந்து நான் மீட் பண்ணேன். ஸோ அவங்க வந்து வேறு ஏஜென்ட் மூலமாக இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியல. ஸோ ஆனால் வேறு ஏஜென்ட் மூலமாக இங்கே வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க ஸ்னோ வந்து இப்போ அவைலபிள் இருக்கும், டோன்ட் வெரி ஸ்னோ இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேக்கேஜை கொடுத்துட்டாங்க. இங்கே எங்கே ஸ்னோ இருக்கும், ஜூலை ஆகஸ்ட் மந்த்தெல்லாம் ஸ்னோவே கிடையாது. ஸ்னோ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மிட்டுக்கு மேலே தான் ஸ்னோ இருக்கும். அக்டோபர் மிட்டிலேருந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மந்த்து மிட்டு வரைக்கும் தான் ஸ்னோ இருக்கும். ஸோ இந்த 7 மாதம் நீங்கள் மே மந்த்தை கூட விட்டுருங்க, 7 மாதம் மட்டும் தான் நீங்கள் ஸ்னோ வந்து தாராளமாக பார்க்கலாம். மே மாதம் வந்து பேஸ்ட் ஆன் த வெதர், ரொம்ப வெயில் அடிச்சுன்னா ஸ்னோ வந்து மெல்ட் ஆகிடும். வெயில் அடிக்கலை கொஞ்சம் நல்ல வெதர் இருக்குது அப்படின்னா ஸ்னோ வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலி விஷயம். ஸோ ஸ்னோ வந்து அவைலபிலிட்டி யாராவது இருக்குன்னு இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா
கண்டிப்பாக வந்து டக்குன்னு நீங்கள் நம்பிடாதீங்க. ஸ்னோ வந்து இப்போ நான் சொன்ன இந்த மந்த் மட்டும்தான் இருக்கும். மற்ற மந்த்து ஸ்னோ இருக்க வாய்ப்பே கிடையாது. மற்ற மந்த்தெல்லாம் ப்ளசண்ட்டாக இருக்கும், க்ரீனரியாக இருக்கும், அவ்வளோதான். கண்டோலா ஸ்கேமும் நிறைய போட்டிருக்கேன் நான் வீடியோ. இருந்தாலும் அந்த வீடியோவில் வந்து ஃபைனலாக நான் கண்டோலா சொல்லிடுறேன். கண்டோலா டிக்கெட் கிடைக்குது அப்படின்னா எடுத்துக்கோங்க. வின்டர் வரீங்க அப்படின்னா. இன்கேஸ் கண்டோலா கிடைக்கல அப்படின்னா தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா அங்கே மேலேருந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு 10 நிமிஷம் ரைடு தான் கீழேருந்து மேலே போகிறது. அதுவும் நீங்கள் வின்டர் எக்ஸ்ட்ரீம் வின்டர் வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகாக இருக்கும். அந்த கண்ணாடி கூட கிளியராக இருக்காது. சம்டைம்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அது ரொம்ப சூப்பராக போட்டுருவாங்க. பட் எல்லா டைமும் அந்த மாதிரி அழகாக இருக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கீழேருந்து மேலே போனதுக்கப்புறம் மேலேயுமே வந்து சேம் ஸ்னோ மவுண்டைன் தான். அந்த ஸ்னோவை நீங்கள் கீழேயே வந்து தாராளமாக போடலாம். அந்த ஸ்னோவை நீங்கள் தாராளமாக கீழே வந்து தாராளமாக பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். நான் கீழே வேணால் அந்த லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ கீழேயுமே ஸ்னோ இருக்கும், கீழேயுமே ஸ்கீ இருக்கும். ஈவன் கம்பேர் டு அப் டவுன் வந்து உங்களுக்கு நிறையாவே ஸ்னோ இருக்கும். நிறையா வந்து கம்மியான ரேட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்கீ எல்லாம் பண்ணலாம். அடுத்து இன்னொரு விஷயம் வந்து யாராவது உங்ககிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து காசு கொடுங்க, என்கிட்ட கண்டோலா டிக்கெட் இருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆன் தி வேல நிறைய பேர் கேட்பாங்க. நீங்கள் நம்பி எதுவும் காசு கொடுத்துடாதீங்க. ஏன்னா ஆன்லைனில் மட்டும்தான் அதை புக் பண்ண முடியும். ஒன்று இந்த வின்டருக்கு இல்லை சடனாக அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நான் என்னோடய வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டோலா டிக்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆதார் கார்டை ப்ராப்பராக கொடுத்து எடுக்கணும். ஏன்னா நிறைய ஸ்கேம் நடக்குது, நிறைய ஃபேக் டிக்கெட் வருது. அங்கே போய் ஸ்கேன் பண்ணும்போது அது ஃபேக் டிக்கெட்னு தெரியும் போது இட்ஸ் நாட் ஓன்லி அவங்க வந்து ஓகே நீங்கள் போங்க அது ஃபேக் டிக்கெட்னு சொல்லி விட்டுற மாட்டாங்க. உங்களை வந்து ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு யார் உங்களுக்கு கொடுத்தா, எங்கே பே பண்ணீங்க, யார் ஏஜென்ட்டு, எந்த ஊர், எத்தனை நாள் எல்லாத்தையும் போட்டு நம்மளோட அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்கி விட்ருவாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஹாப்பியான ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் வந்து அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எதுனாலும் உங்களோட ட்ராவல் ஏஜென்ட் கிட்ட தெளிவாக பேசிக்கோங்க. ட்ராவல் ஏஜென்ட் போகிறீங்க அப்படின்னாலுமே ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோடனே நான் சொல்லிடுறேன், ஏஜென்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க ரொம்ப கம்மி காசுக்கு கொடுத்துருவாங்க பேக்கேஜ். ஏன்னா நம்மளோடது கம்பேர் டு அதர் கம்பெனிஸ் நம்மளோடது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் இட்ஸ் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் வரும்போது கம்மி காசில் வருவீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு 12,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா நான் 18,000 கொடுக்குறேன், ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அவன் வந்து லோக்கல் ஆள், அவனுக்கு வந்து கிடைக்கிறது ஒன்று கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும். ரெண்டாவது என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னா அவனுக்கு வந்து சைடில் காசு நிறைய வந்துடும். இப்போ நீங்கள் ஷிகாரா ரைடு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டான் இவ்வளோ பே பண்ணுங்கன்னு. அவன் டிரைவர் கிட்ட விட்டுருவான். டிரைவர் என்ன பண்ணுவான்னா எக்ஸ்ட்ரா 2,000 ரூபா பிடிங்கிடுவான் அவங்ககிட்ட இருந்து. அந்த 2,000 ரூபாயில் 1,000 ரூபா டிரைவருக்கு போகும், 1,000 ரூபா இந்த ஏஜென்ட்டுக்கு வந்துடும். ஸோ அதுலேயே அவன் வந்து நிறைய காசு அவனுக்கு வந்துடும். ஸோ இப்படி தான் யூஸ்வலாக இது வந்து ஒர்க் ஆகுது. இங்கே உள்ள டூர் எல்லாமே இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஆனால் நம்ம வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் வரும்போது நீங்கள் வரீங்க அப்படின்னா இங்கே வந்து பெருசாக இந்த மணி எனக்கு போயிடுச்சு, இந்த மணி போயிடுச்சுங்கிறது எதுவுமே நம்மளுக்கு வந்து கிடையாது. ரெண்டாவது என்னென்னா எனி இஷ்யூ டக்குன்னு நம்மளுக்கு வந்து சர்வீஸ் இம்மீடியட்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் பிஸ்னஸில் நிறையா காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, நிறையா எனிமீஸ் இருக்காங்க, ஸ்டில் நிறைய பேர் ஃபேக் ரிவ்யூஸ் போடுறவங்களாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம இன்னுமே வந்து 90% ஆஃப் அவர் கஸ்டமர்ஸ் வந்து ரெஃபரன்ஸில் தான் வராங்க. ஆல்ரெடி வந்தாங்களே அவங்களோட ரெஃபரன்ஸில் தான் இப்போயுமே வராங்க. அதனால தான் நான் பெருசாக வீடியோ போடுறதில்ல, பெருசாக ப்ரமோட் பண்ணுறதில்ல. நீங்கள் எங்கேயுமே ஒரு ப்ரமோஷன் வீடியோ நீங்கள் SST டூர்ஸ்க்கு பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட ரெஃபரன்ஸ்லேயே கிட்டத்தட்ட எக்கச்சக்க பேர் வராங்க. ஸோ அதையே வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இட்ஸ் நாட் லைக் தட் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் காஷ்மீரில் அப்படிங்கிறது கிடையாது. என்னோட பீப்புளுக்கும் நான் சப்போர்ட் பண்ணும். அண்ட் காஷ்மீர் பீப்புள் டூரிசம் பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இந்த SST டூர்ஸ் அப்படிங்கிறதே வந்தது. ஸோ அதனால தான் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வரீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக A to Z வந்து என்னோட பொறுப்பு. நீங்களோட ஏர்போர்ட் அரைவல்லேருந்து டிபார்ச்சர் வரைக்கும் என்னோட பொறுப்பு. அண்ட் வின்டரில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து செக் பண்ணணும். இன்கேஸ் அக்டோபர்லேருந்து பிப்ரவரி, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 5 மாதம் வரீங்கன்னா என்னென்னலாம் நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வின்டருக்கு வரீங்கன்னா என்னென்னலாம் நீங்கள் வந்து எடுத்துக்கணும், என்னென்னலாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், எந்த மாதிரி ஹெல்த் பார்த்துக்கணும், எந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, கம்ப்ளீட்டாக வின்டர் கைடு வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அண்ட் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷாப்பிங் கைடு கொடுக்குறேன். இன்னொரு வீடியோவில் வந்து வேறு என்ன கொடுக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி முக்கியமான விஷயம் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் சொல்கிறேன், மெயில் பண்ணுறீங்க ஆனால் கான்டாக்ட் நம்பர் இல்லாமல் மெயில் பண்ணுறீங்க. கான்டாக்ட் நம்பரோட சேர்ந்து மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் டு காஷ்மீர்.